சாமி மச்சான், என்ன இன்னைக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸை நீங்கள் தான் போல இருக்கு. உமா கேட்டீங்கல்ல, உமா உமா வேணுமா? ம், டேய் உமா வேணுமோ? ஃபஸ்ட்டு லைக் போட்டுருந்தீங்கள. ம், செல்லம் செல்லம், ஹாய் செல்லம். ஹாய் டியர் ராஷ். வேணும், அதில் தான் வேணுமா? இதில் வேணுமா? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேணும். கிளாமராவாக இருக்குது, ஹோம்லி லுக்கே உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? ஏண்டா எப்போ பார் ஷையா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய் கேரளா, எப்போ வரும்? வரும் வரும், வரும்போது வரும். அழகிய அம்மன் சிலை, பார்த்திபா, ராஜு, பிருத்திவி, ராஜ், பரத் எதுவும் காண மாட்டேங்குதா? அப்படியே அழகிய அம்மன் சிலையே பார்த்தி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியா. ஸோ க்யூட். சம்மர் வெக்கேஷன் பார்க்கு. சம்மர் வெக்கேஷன் பார்க்கா? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சரி, ஞாபகம் இருக்கா நம்மளோட ஓல்டு ரீல்ஸ், ஓல்டு லைவில் அதிகமாக யூஸ் பண்ணது? ஒரு டப்பாக்குள்ளே இது கலந்துருக்கு, என் கண்ணில் பட்டுச்சு, இன்றைக்கி நான் போட்டுக்கிட்டேன். வினோத், எதுக்கு டைம்? மெம்பர்ஷிப் லைவுக்கா? டைம் வந்து இப்போ 11:32, 12:10க்கு மெம்பர்ஷிப்புக்கு போகலாம். ஓகேவா? லாவெண்டர் செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. நல்லா நினைவு இருக்கலாம். பண்ணிட்டேன் ஆல்ரெடி. எது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்களா? எதில் பண்ணியிருக்கீங்க? ஸ்டார் காணமி பக்கத்தில். நீ எந்த ஊர்? கல்பாக்கம்னா? இன்றைக்கி செம்ம அழகாக இருக்கேன். ராக், தேங்க்யூ ராக். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் 3 டேஸாக கேட்குறேன், நீ இடுப்பே காட்ட மாட்டேங்கிற. ரீல்ஸில் நிறைய இடுப்பு டெய்லி காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது, நீ பார்க்க மாட்டேங்கிற. நான் என்ன தான் பண்ணட்டும்? ஏடிஎம் வாங்க, எப்படி இருக்கீங்க? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, நாங்கள் வந்து இன்றைக்கி வெளியில் போயிருந்தோம், இப்போ தான் வந்திருந்தோம். அழகி நிலா, சாப்பிட்டியா? இப்போ பாருங்கள், பண்ணிக்கலாம்னு. எப்போ வேணாலும் பண்ணிக்கலாமா? ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து விஐபி லைவ் இருக்குது, அப்புறம் வந்து பிளாட்டினம் லைவ் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ மறுபடியும் பழைய வீட்டுக்கு போகிறாங்கம்மா? இன்னும் 10 டேஸ் ஆகும். உங்களோட பழைய வீடு இப்போது போடுறீங்க இல்லையா? போடுறேன்னா இல்லையான்னு கேட்குறீங்களா? டெய்லி லைவ் இருக்குது. ஹலோ பியூட்டிஃபுல். ஹாய் குணா, ஷனாவ்ஸ் வாங்க, எப்படி இருக்கீங்க? அருண், மீரா குட்டி, செல்லம் லைக் போடுங்க எல்லோரும். இத்தனை பேர் இருக்கீங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்லஸ் டைமண்டா? ஏண்டா டைமண்ட் கருத்து போச்சுடா நீ வேறு. நானே ஊக்கு மாட்டி போட்டிருக்கேன். சும்மா கொஞ்ச நேரம் லைவில் என்ன தெரிய போகுது கருத்து போனது. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட நிறைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா? சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். குணா, நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் நீங்கள்? அருண், வணக்கம். நீலா, அழகாக இருக்கு, தேங்க்யூ. மோனி, ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னும் சாப்பிடல, இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் வந்தோம். இன்றைக்கி பாண்டிச்சேரிக்கு போனோம். போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து எனக்கு கிடையாது, பையனுக்கு ஸ்கூலுக்கு தேவையானதை மட்டும் வாங்க போனோம். வாங்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி சுற்றி பார்த்து குழந்தைங்கள காமிச்சிட்டு அங்கேருந்து வர்றதுக்கு எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. வந்த உடனே நான் வந்து வேகமாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இது பண்ணேன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. மீரா, என்ன மோன், வயலட்டு கலர் புடவை எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் வயலட்டு கலரில் கட்டி பார்த்ததே இல்லையா? லவ் யூ. எனக்கு பண்ண தரல, கொஞ்சம் சொல்லுங்களேன். டிபிஐ தொடுங்க, சேனல் டிபிஐ தொடுங்க. மேலே தெரிகிற சப்ஸ்கிரைப் பக்கத்தில் சிற்பி 92ன்னு இருக்குது, அதை தொட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஜாயின் பட்டன் வரும், அதையும் தொடுங்க. அப்புறம் மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகும். கீழே 1லேருந்து 6 லெவல் வரைக்கும் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அதை ஸ்வைப் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறதுல டிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.
டிபி ஜாயின் இது 2 பண்ணால் மெம்பர்ஷிப் ஓப்பன். எங்களுக்கு எனக்கே பசிக்குது, எனக்கு வயிறுலாம் அப்படியே உப்பிக்குச்சு. காரில் ட்ராவல் பண்ணாலே ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஐயோ என்னதான் பண்ணுறது, பைக்கில் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் போல இருக்குது. இது கார் வாமிட் பரட்டல் வந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை ஓன் காராக இருந்தால் அப்படி இருக்காதோ என்னமோ தெரியல. இது நம்ம ரெண்ட்டுக்கு தானே எடுத்துகிட்டு போகிறோம் காரு, அதனால் நிறைய பேர் அதில் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு ஆகலையா என்னன்னு தெரியல, முடியவே இல்லை சுத்தமாக பெரட்டு. அப்புறமா இப்போ போயிட்டு பாப்பாவுக்கு ஃபீவர் வேறு வந்துடுச்சு. நேற்று கொஞ்சம் அடித்த மாதிரி இருந்தது, பார்த்தா இப்போ இல்லாமல் இருந்தது. இப்போ பீச்சு காற்று கேக்கு பர்த்டே கேக் இருக்குல்ல, அந்த கேக் சாப்பிட்டா அதுக்கு ஒத்துக்காது. 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டாங்க. லைக் போடுங்க காய்ஸ், லைக் போடுங்க எல்லோரும், மறந்துடாதீங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தெரியல இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. பிளாட்டினம் இன்றைக்கி ஃபஸ்ட், செகண்டு விஐபி. சீக்கிரமாக 2ல் எந்த ஆக்சஸ் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. மோனி ஹாய் தலைபுரம் சாப்பிட்டீங்களா? ஹாய் மச்சா, எங்கே சரோ கமெண்ட்ஸை பண்ணுங்கள். ஹாய் சிவா, ஷங்கர், சாமி மச்சா, அரவிந்த்னு சொல்லுங்களா? சொல்லுங்கள் அரவிந்த், நல்லா இருக்கீங்களா? 2 நாள் வச்சியா? மறாவது நாள் தான், அப்போ 2வது நாள் தானே வரும். அவ்வளோ பெரிய கேக்கு நாங்கள் எப்படி சாப்பிட முடியும்? சின்ன கேக்காக இருந்தால் பரவாயில்ல, அதுவும் 7:30 மணிக்கு தான் கேக்கே கட் பண்ணுது. ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் திம்முன்னு நெஞ்சில் நிற்கிது. எப்படி சாப்பிடுவீங்க? அப்போ கட் பண்ணி பீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் காலைல தானே சாப்பிடுவோம். மோனே நான் எப்படி சாப்பிட்டேன் ப்ரோ, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? மசக்கையாக இருக்குமா? இது காரணம் நீ தானே காத்துக்கிறேங்க. நீ ஒரு மாதிரி மார்க்கமாகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ நேற்று முந்தா நேற்றெல்லாம் வந்து ஒரு மார்க்கமாகவே இருந்தேனே. உடனே பார்த்துக்கோங்க, பாப்பா பார்த்துக்கோங்க. முடியலன்னா டாக்டரை போய் இப்போ சிறப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க, டோலோ 650. அது டேப்லெட் இல்லை, அதுலேயே சிறப்பு இருக்குது குழந்தைங்களுக்கு. அது வாங்கிட்டு வந்து இப்போ தான் ஊற்றிக்கிட்டாங்க. லைவில் எங்களுக்கு கொடுத்து இருக்கலாம். கேக்கு தானே வேணுமா? உங்கள் நேட்டிவ் திருவண்ணாமலை. ஹாய் பாப்ஸ், வாங்க பாப்பு, எப்படி இருக்கீங்க? பார்த்துட்டேன் மண்ணு செல்லம். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோடியா. நான் எதுவும் பண்ணலப்பா, நீ ஏதோ பண்ணியிருக்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ப்ரீமியமில் மாஸ்க்கு போடாமையா வருவீங்கன்னு கேட்குறீங்களா? கேக்கு தான் எங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஒருத்தர் ஃப்ரான்ஸ், ஒருத்தர் வந்து சிங்கப்பூர். எங்கெங்கே நான் போகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் டாக்டர். திருநாவுக்கரசு விசாகப்பட்டினம் டு பாண்டிச்சேரிக்கு ஃப்ளைட்டு விட்டுடலாம். விடுங்க முடியலை. விடுங்க. டிக்கெட்டெல்லாம் யார் போகிறது? ஃப்ரீயா? கவர்மெண்ட் பஸ் எல்லா ஊருக்கு போனால் பிஸிங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃப்ளைட்டை ரெடி பண்ணுங்கய்யா. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாக்கெட்டு சூப்பரு, தேங்க்யூ மன்னோ, ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. கொஞ்சம் மாஸ்க்கை கழட்டுங்க. ஐயோ வேணாங்க, பயந்துருவீங்க. பல்லு வேற தேங்காய் திருவல் மாதிரி இருக்கும். எல்லா ஊருக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுவா, அப்படியாச்சும் கேக்கு கிடச்சிருக்கும். டெய்லி லைவு அது அப்படியே பார்த்துக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது. டைம் வந்து நமக்கு நாமளே ஒதுக்கிக்கிட்டால் தான் உண்டு, நமக்கெல்லாம் கிடைக்காது. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேகமாக ஜாயின் பண்ணுங்கள். பிளாட்டினம் லைவ் இருக்குது, டிபியை தொடுங்க. ரொம்ப அழகான லைவ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் யூடியூப் சேனலில் ஒரு டைட்டில் வச்சுருக்கேன், நல்லா இருக்குது. என்ன டைட்டில் நான் வச்சுருக்கிறதா சொல்லுங்கள். அந்த தேங்காய் திருவல் நல்லா தான் இருக்கும். நீ பார்த்துருக்கல, அதனால் நீ சொல்லுவ. பார்க்காதவங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன கேட்டோம். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ சொல்லி கொடுத்தா கற்றுக்கிறேன். அம்மா உன்னோட ஜாடையில் கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் குழந்தைங்க ஏதோ படிக்குதாமே கேள்விப்பட்டேன். எந்த பக்கம் திரும்பினாலும் உன்னுடைய முகஜாடை அப்படியே இருக்கான். கடல் தேவதை அப்படியா? வாங்க. நிஷ்வந்த் ஹாய், வெல்கம். கணபதி, கணபிரகாஷ் ஹாய். மோனி சாப்பிட்டேன், சாம்பார் ரைஸ். நீங்கள் இன்னைக்கு நம்ம வீட்லேயும் சாம்பார். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ஹாட்டான லைவ் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உடனே பிளாட்டினம் லைவ், விஐபி லைவை ஜாயின் பண்ணிக்கோங்க.
இன்னைக்கு நம்ம வீட்டில் கூட சாம்பார் தான். சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். யார் இவங்க? யார் அது? கண்டுபிடிங்க. ஏங்க ஏங்க, நான் யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க. தமிழ் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. அப்படிங்களா? தேங்க்யூ நிஷன். லவ் யூ டூ. இருங்க, சேர் வேற இல்லை, அது குளிக்கிறதுக்காக பாத்ரூமில் கொண்டு போயிட்டேன். தேங்க்யூ. யார் அது? பரமேஷ். அசோக் ஹாய் செல்லம். ஹாய் மேம், நலமா? நலம் டியா, நலம் நலம். என்னோட நேம் வந்து நிலா எஸ்எஸ் ஸ்கூல். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சாம்பார் ரைஸுக்கு என்ன சைடிஷ்னா சொன்னது? சப்பாத்தி குருமாவா? என்னெல்லாம் தெரியாது, தோசை தான் அங்கே எங்கள் வீட்டில். ஆல்ரெடி யாருக்குமே எங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு, உடம்புல ஒத்துக்கலை காரில் போகிறது. இப்போ பாரு, நாளைக்கு வேற போகலான்னு இருந்தோம். என் பையன் வரவே மாட்டேங்கிறேன். என்னை விட்டுட்டு கிளம்புங்க தயவு செஞ்சு, காருன்னா என்னை கூப்பிடாதீங்கங்கிறான். பஸ்ஸில் போகவே முடியாது. பஸ்லாம் எங்கே ஏறுறது எங்கே இறங்குறதுன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு அங்கங்கே நம்ம கேட்கணும் எத்தனை நம்பரு, அதுக்கு வெயிட் பண்ணணும், அது எவ்வளோ நேரம், அதெல்லாம் தெரியாது. கார்னா தான் நினச்சி மேப்பை கூகுள் மேப்பை ஆன் பண்ணால் நம்ம வேணுங்கிற இடத்துல போய் டக் டக்குன்னு நின்றுக்கலாம். கன்னித்தீவு கதை போல் உங்கள் மாஸ்க்கு கதை எப்போது முடியும், முகம் எப்போது காட்டுவீர்கள்? சைலண்ட் வாட்சிங்மா. பாருங்க, இது எஸ்டி சொல்கிறதாச்சே. நீல நிறம் நிறங்கள் உங்கள் இது சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஜமா ஷமால்தீன், தேங்க்யூ. அழகி எப்படி இருக்க? கெட்டப் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? டெய்லி வந்து நைட்டு ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை அண்டு ஆப்பிள் கேரட்டு கலந்து ஜூஸு சாப்பிடுவீங்க. நீங்கள் சாப்பிடுவீங்களா? நைட்டில் எப்படி செரிக்குதா? என்னதான் ஜூஸாக இருந்தாலுமே எப்படி இத்தனையும் கலந்து சாப்பிட முடியும்? நைட்டில் என்றைக்குமே பிச்சைக்கார மாதிரி தான் சாப்பிடணுமா? பகலில் மட்டும்தான் ராஜாவாக சாப்பிடணுமா, ராத்திரியில் பிச்சைக்காரனாக சாப்பிடணுமா? இது ஒரு பழமொழியே இருக்குது. பகலில் எவ்வளோ சாப்பிட்டாலும் செரிச்சிடும், ராத்திரியில் மட்டும் செரிக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய ரீசன் இருக்குது. அந்த டாபிக் நம்ம பேச ஆரம்பித்தா அப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஆகிடும் நம்ம சேனல். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனகோண்டாவாச்சு. உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 குழந்தைங்க. இந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கீங்க. சிக்னல் கொடுத்தாச்சு ஹஸ். இதை கட்டிட்டு இப்படி இப்படி நடந்தேன். ஃபோன் ரீல்ஸ் அப்லோட் பண்ணணுமேனு ஃப்ரிட்ஜு மேலே ஃபோன் சார்ஜ் போட்டு வச்சுட்டு வந்தேன். எடுக்க போனேன், இப்படின்னு பார்த்தாங்க, அப்படின்னாங்க. அப்படின்ட்டு ஓடி வந்துட்டேன். என்னால் நிம்மதியாக ஒரு புடவை கட்ட முடியல. அதுவும் நான் இப்போ வரைக்கும் நானும் நினைக்கிறேன், ஒரு புடவை ஒரு நாளைக்கு நான் முழுசாக கட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. புடவை கட்டிட்டாலே நான் காலையில் ஈவினிங் 2 டைம் குளிக்க வேண்டியதாக இருக்குது. அதனாலேயே நான் சுடிதாரு நைட்டி, அதுலேயே நைட்டிலேயும் வேறு வித்தியாசம் இருக்குது. அதுலேயும் பனியன் கிளாத் நைட்டி நான் போட்டுட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு சோலி. ஒன்று இது காட்டன் நைட்டி போட்டுருணும். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தங்க ஸ்லிப் ஆகுதுல்ல ஒரு மாதிரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகும் டெக்கு. வா கார்த்திக், அப்படிதான். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்கப்பா, ஜாயின் பண்ணிக்கோ. சீக்கிரம் டைம் ஆகுது. அழகான லைவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நைஸ் சாரி சாரி, லுக்கிங் குட். தேங்க்ஸ் மோனிமா. உங்களுக்கெல்லாம் பிடிச்சா சரிதான். ஐயோ ஐயா, ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க டியார். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நானும் சரி ப்ளவுஸை தைச்சிட்டு கட்டிக்கலான்னு பார்த்தேன். வேறு காஸ்டியூம் இல்லை, ஒரே கட்டின காஸ்டியூம் என்னால் கட்டவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் பேசாமல் நாளைக்கு போய் கிளம்பி ஒரு 5-6 ப்ளவுஸ் எடுத்துகிட்டு தைக்க கொடுத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு பார்க்குறேன். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இல்லா 2 பொண்ணா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அது எதுக்கு தச்சு? அதுக்காக அப்படியே இருக்க முடியுமாடா? வீட்டில் போட வேண்டாமா? வெளியிலலாம் நம்ம கடை அப்படி இப்படி போயிட்டு வருவோம்ல. இல்லை, அழகை பார்த்த நிலாவும் கூட இன்று கொஞ்சம் பொறாமைப்பட்டது. அப்படியா சாரு? சாரே அழகாக இருக்கு, அதை விட நீங்கள் அழகாக இருக்கம்மா. தேங்க்யூ சங்கர்.
குளிச்சாலும் சொரியுது ஏனா? அது நீ கசத்துல கிடக்குற. ஒழுங்கா பஞ்ச போட்டு தேய்ச்சி குளிடா. பிச்சைக்கார மாதிரியா பல வீட்டு சாப்பாடு கலந்து லூசு பைத்தியம். அப்படி கிடையாது. கிடைக்கிற சாப்பாட்டை இருக்கிறத சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் பழமொழி. நெட்டில் போட்டு பாரு. சாப்பிட்றதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த காலத்துனா நான் இப்போ சொன்னது தான் வரும். இதெல்லாம் வயசானவங்க அந்த கிராமத்து சைடில் சொல்லுவாங்க. டுடே லவ் க்ரீன் வேஸ். ஆமாங்க, க்ரீன் வேஸ் தான். ராதா மாதிரி ஜாக்கெட்டு போடாமல் வாங்க. சிவாஜி கணேசன் மாதிரி நான் உங்கள் பார்த்துக்கிறேன். எப்படி? அப்படியே முள்ளை எடுத்து வாய்க்குள்ளே வச்சு அப்படின்னு சாப்பிட போகிறீங்களா? நான் உடனே அப்படியே பாத்தியா முள் மாட்டிக்க போகுது தொண்டையில். சாரி முள் சிக்கிக்க போகுது தொண்டையில். ஏன் பிள்ளை அப்படின்னு ஆரம்பிக்கணுமா? ஆசை தோசை தான். இந்த சாரிக்கு டைமண்ட் வந்தால் நல்லா இருக்கும். ஆளுக்கு இப்போ பங்கு போட ஆரம்பிச்சிட்டிங்க. பிடிக்க வேண்டிய ஆளுக்கு பிடிச்சா போதும். மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடணுமா? அதான் ராஜா மாதிரி சொன்னேன். அழகு நீங்கள் சொல்ல. ரமேஷ், முருகன், சாரு சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? கலேஷ், அப்புறம் சுரேஷ், ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் தான் நான் மெம்பர்ஷிப்புக்கு வருவேன். ஜாயின் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீதானே அந்த குயில், நீதானே அந்த குயில், குக்கு குக்கு, யார் வீட்டு சொந்த கோயில்? சொல்லுங்க, நான் யார் வீட்டோட சொந்த கோயில்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பார்க்கலாம் யாருக்கு போட்டிக்கு வரீங்கன்னு பார்க்கலாம். யாரோட சொந்த கோயில் இந்த சிற்பி? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணிச்சா சங்கர் ப்ரோ. ஹரி, ஹாய் ஹரி, எப்படி இருக்கீங்க தங்கங்களே? இப்படியும் மீன் முள்ள உரையிலாமா? உள்ள இருக்கிற சூப்பு ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துடவ போல ஒன் டைம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்ன ஒன்றும் வாய்ப்பில்லையே பட்டம். வாய்ப்பு இல்லாமலையா? வாய்ப்பெல்லாம் இருக்கு. நேரம் காலம் எல்லாத்துக்கும் கூடி வரும். நண்பா, ஒரு 5 பேராவது டைமண்ட் ஜாயின் பண்ணுங்க. அங்கே பாருங்க, டைமண்டுக்கு தவிக்கிறாருங்க சங்கர். ஹரிஹரா, நீங்கள் ஏசியன் பெயிண்டா நிப்பான் பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறீங்க? நானா நிலா பெயிண்ட். புதுசாக ஒரு பிராண்டடை இறக்கிடலாம். உன் கழுத்தில் இருக்கும் அந்த செயின் தங்கம் இல்லை, என் கவனத்தை திருடும் சங்கிலி. 10 ரூபாய்க்கு கூட போராது. 10 ரூபாய்க்கு கூட இது போறாத ஒரு நெக்லஸ். கருத்து போயிடுச்சு தெரியுமா? ஆனாலும் பாருங்களேன், கழுத்தில் போட்டோன்னா அப்படியே கோல்டு கலராக மாறி நிற்குது. பிளாட்டினம் இருக்கா? இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் தொட்டு, என்ன இன்னைக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப மேலே போயிடுச்சு. சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்க நிலா? முருகா, ஹே முருகா, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. ஜாயின் பண்ணிக்கோங்க. பித்தளை லைவா? பித்தளைனா என்ன மச்சான்? காப்பர் தானே? காப்பர் லைவா? காப்பர்லாம் கிடையாது, நேம் சேஞ்ச் பண்ணிடுச்சு. டைமண்ட் தான். கோல்டு மேலே எதை போட்டாலும் கோல்டாக தான் தெரியும். கார்த்திக்கு ஐஸ் ஐஸ் ஐஸு ஐஸ் வைக்கிறானே, கரைஞ்சிராதரி, தெளிவாயிரு. இவனுங்க அப்படிதான் ஒன்று ஐஸ் வைக்க பார்ப்பானுங்க. ஒரு பாடல் பாடிடலாம். லைவ் முடியும் போது கண்டிப்பாக பாடிடலாம். ஹாய், என்னடா என் பேரை சொல்லு. காத்தவராயா? காத்து
நீயே தங்கம், உனக்கு எதுக்கு தங்கமா? ஏய் ஏய் ஏய், இந்த டயலாக்கை எவனாவது பேசி பாருங்கடா, அப்புறம் இருக்கு. நான் சொல்ல வந்தேன் முத்து முத்து முத்து. நான் இப்போ வண்டியில் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பரட்டலாக இருந்துச்சா, அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறமா எனக்கு பிடிச்ச படம் முரளி படம், மஞ்சு வெட்டுன்னு நினைக்கிறேன் படம் பேர். மஞ்சு வெட்டுவா புல்லு வெட்டுவா இது ஒரு பேர். அந்த படத்தில் மாமாவும் பேரை நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தட்டுமா, அந்த படத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். பிடிச்ச சீன் நல்லா அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு, எனக்கு அந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பர் ஸ்டைல், ரொம்ப அழகு. ஓல்டு ஸ்டைல் தான். இப்போ உள்ள காஸ்டியூம் என்னன்னா, இப்போ உள்ள ஆக்ட்ரஸ் முக்கால்வாசி உடம்பை காட்டுறதுனால போரிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்போ உள்ள நடிகைகள் அழகாக பஃப் கை வச்சு, இதோ இப்போ நான் போட்டுருக்கல இந்த மாதிரி பஃப் கை வச்சு, இந்த மாதிரி சாரி எல்லாம் கட்டி அழகாக, எவ்வளோ அழகாக நேர்வாக்கு எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்காங்கல்ல. பார்க்கும்போது அப்படியே ஆசை, அப்படியே நம்மளும் அந்த காலத்தில் பிறக்காமல் போயிட்டோம். ஏன் அப்போ இருக்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடாது இல்லை? ஜிஆர்டி டைமண்ட் நெக்லஸ் சூப்பர்மா. வாங்க சருமா, வேட என் செல்லம் பாப்ஸு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படியே எனக்கு நாளைக்கு வீக்லி ஆப் தான், சும்மா ஞாபகப்படுத்துறேன். அதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டேன். அதில் ஒன்றும் வேணாம், எதில் இல்லை நான் தருவேன். நீ நேத்தெல்லாம் அடம் பிடிச்ச, இன்னைக்கு பாரு மனசு விரக்தியில் நீ வேணாங்கிற. இல்லை உனக்கு உண்டு. தலை சூப்பராக இருக்கு பட்டு. பெருமாள் எடைய செல்ல பெருமாளே, அஜித் தங்கம். அஜித் நீ தங்கந்தாம்மா, நான் தங்கம்மா. அப்போ நீங்கள் என்ன செப்பா? தங்கத்தில் செப்பு கலந்தாதான் என் தங்கத்துக்கு மதிப்பு. வெறும் தங்கத்தை வச்சு என்ன பண்ணுறது? தங்கத்தை அணிஞ்சு அழகு பார்க்கணுன்னா செப்பு கலந்தா மட்டும்தான் உண்டு. அந்த செப்புவாக இருக்க நீங்கள் ரெடியா? எனக்கும் சேர்த்து தாங்க டெக்கு. எடுத்துக்கோங்க. மஞ்சு விரட்டு செம்ம படம். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் சின்ன வயசில். எத்தனை தடவை பார்த்தாலும் படம் மட்டும் சலிக்கவே மாட்டேங்குது. அவ்வளோ அழகான படம் அது. மோனி லைக் போட்டாச்சு 2 ஃபோனில். அப்படியா? எவ்வளோ மறைக்கிறோமோ நம்ம கண்ணு தேடும், ஏதாச்சும் பார்க்கும். அதனால ஓல்டு பெஸ்ட்டு எப்போ எல்லாம் காமிச்சுறாங்க, அப்புறம் பார்க்க என்ன இருக்கு. ஐயோ, அதே தான் நானும் சொல்கிறேன். ஐயோ ஏய் டெக்கு, பர்சனல் லைவ் உண்டா? உண்டுன்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் பண்ண நீங்கள் ரெடியா? நீங்கள் ரெடி அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் நான் அப்புறம் பண்ணுறேன். சிவா ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நிலாமா சாப்பிட்டியாம்மா? ரெடி தான். ரெடி. எங்கே ரெடி? எங்கே உன்னோட உண்டா அப்பா வெயிட் பண்ணுறேன். உண்டா அப்போ வெயிட் பண்ணுறேன். புரிஞ்சுது. காளி, ஓய் காளி, கம்மி பியாஸ். போய் டிபி தொட்டு பாருங்க, ரொம்ப கம்மி. டிபி தொட்டு ஜாயினை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பை ஆன் பண்ணி பாருங்க. கீழே ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து லாஸ்ட்டு 6th லெவல் வரைக்கும் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே போங்க. ஏன்டாலே அழகு பறக்குதே. ஐயோ, உங்கள் கண்ணு தாங்க, உங்கள் கண்ணு தான் அழகான கண்ணு. அப்போது நீங்கள் பார்க்குறது எல்லாமே அழகாக தான் இருக்கும். சரி, என்ன சாப்பிட்டீங்க போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. என்னென்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட போறீங்க? மோனி, 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 இலைய போட்டுறாதீங்க மோனி, இலைய மோனி அப்படின்னு கூப்பிட்டேன். ஓகேவா? உனக்காக காத்திருக்கிறேன். நீ அங்கேயே வருஷம் ஃபுல்லாக காத்துக்கிட்டே இரு. நானும் 2 மந்த்துக்கு ஒன்ஸ் வருவேன். நடராஜாவை கும்பிடுவேன், வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். நீ லாஸ்ட் வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்துக்கிட. ஆப்பிள் சாப்பிட போகிறீங்களா? ஆப்பிளா? என் செல்ல பேரு ஆப்பிள், நீ சைஸா கடிச்சிக்கோ. என் சொந்த ஊரு ஊட்டி, நீ ஸ்வெட்டர் போட்டுக்கோ. போட்டுக்கலாமா ஸ்வெட்டர்?
ஸ்கூல் காலேஜ் டைம் என்னத்தான லவ் பந்தம் இருக்கு, முரட்டு லவ் இது, காமெடி லவ் இது. எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் போட்ட கமெண்ட்ஸு. நான் வெஷ் ஃப்ரைடேஸ் ப்ரோ ஹோட்டல் தான். ஃபேன் ஓடுது, ஸ்லோவாக ஓடுது. வேகமாக வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், டோப்பை மேலே தூக்கி உள்ளே இருக்கிற சொட்டையெல்லாம் காமிக்குது. உனக்காக காத்திரு மச்சானே. யூடியூப் லைவ்ல யாருமே மாஸ்க் போடுறது இல்லை, நீங்கள் மட்டும் எதுக்கு மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க? அவங்க போடுறதில்ல அப்படின்னா அவங்க காமன் பீப்புள்யா. அவங்க ஜஸ்ட் காமன் பீப்புள்யா, அவங்க எப்படி மாஸ்க் போடுவாங்க? அவங்களுக்கு அது தேவையே இல்லாதது ஒன்று. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்கள யார் பார்த்தா என்ன, பார்க்காட்ட என்ன, அவங்க ரோட்டில் நடந்து போனால் கூட தான் யாரும் மாதிரி அப்படின்னு போவாங்க. ஏன் நானே கூட தான் லைவ்ல இப்படி பார்த்துட்டு அப்படின்னு ஸ்கிப் பண்ணுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி தான் பார்த்துட்டு நான் அவரோட அப்பா மூஞ்சி அப்படி எப்படிங்க சொட்டர் போடுறது தெரியாதா? சொட்டர் ஓப்பன் பண்ணி ஒரு கையை பொறுமையாக உள்ளே விடணும். அப்புறம் அப்படி இப்படி எடுத்து இன்னொரு கையை பொறுமையாக போட்டு ஒவ்வொரு பட்டனாக போடணுங்க. தோசையா? சூப்பர் 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 சூப்பர். கொஞ்சம் சாரியை எடுத்தனா அதுக்கு பேர் மெம்பர்ஷிப்புங்க, எடுக்கலைன்னா அதுக்கு பேர் காமன் லைவ். உடனே ஜாயின் பண்ணி அதில் பாருங்கள். சரி, ஐயோ ஸ்கூல் காலேஜ் டைமில் தானே, ஸ்கூல் காலேஜ் டைமில் எத்தனை லவ் ப்ரப்போசல் வந்துச்சு? முரட்ட லவ் ப்ரப்போசலா, இது காமெடி ப்ரப்போசலா அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு புரியல. சரோவுக்கு நல்லாவே புரியும் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம். சரோ அவர் என்ன சொல்கிறாருன்றத கொஞ்சம் உள்வாங்கி படித்து எனக்கு நீங்கள் நம்ம தமிழில் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இவங்க கார்த்திக் ரங்கா, நான் மாட்டுக்கிட்டு கம்மன்னு லைவாக பேசினாலும் இவனுங்க என்னை சீன் போட வைக்கிறானுங்கடா, ஏன்னா பண்ணுறீங்க? ஐயோ, நான் மாட்டுன்னு சிவனேன்னு உட்காந்து காமன் லைவை நடத்துகிறேன்ப்பா. என்னை அடிக்கடி நீங்கள் சீன் போட வைக்கிறீங்க, அப்புறம் சீன் நீ போடுறேன்னு என்னை திட்டுறீங்க. சீன் போட வைக்கிறது யாரு? நீங்கள் தானே. நீங்கள் தேவையில்லாமல் என் வாயை கலப்புறீங்க. நானும் கொஞ்சம் சீனம் போட்டுருவேன். சாரி கலர் சூப்பர்மா. தளபதி இங்கே பாருங்க, நான் யாரையும் தாக்குறதுக்கெல்லாம் சொல்லலைங்க, நான் என்னைய ஒசத்தி சொன்னேன், அவ்வளோதான். மெம்பர்ஷிப் போட்டால் ஆமாங்க, மெம்பர்ஷிப்புக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்குறது நடக்கும். உனக்காக காத்திரி. இவன் ஒருத்தன் குறுக்கல அப்போ விடாம ஒரே கமெண்ட்ஸு. என்னடி இது வாய்ஸு கேட்க முடியலையா? கேட்ட உடனே ஏதாவது வேறு மாதிரி ஏதாவது பண்ணுதா? அப்படி ஏதாவது பண்ணுது அப்படின்னா நீ குண்டு உள்ள சோடான்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். எதுவுமே பண்ணலை, காமெடி பீஸாட்ட சிரிக்கிறான் அப்படின்னா அவன் குண்டே இல்லாத சோடா. என்ன இன்னைக்கு செம்ம அழகா இருக்க. ஷோ, அது வேற ஒரு விஷயங்க. வாங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஷேர் பண்ணலாம். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பல பேர் படிப்பு பாதியிலே விட்டுட்டு பண்ணனாங்க படிக்க முடியாமல். ஆமாம், எல்லாருக்கும் அப்படிதான் லைஃப்லேயும். யாருங்க டைலரு? செம்ம டிசைனு. நம்ம தாத்தா கை பண்ணுங்க. தாத்தாக்கு பாவம் உடம்பு சரியில்லை. அவரால் எனக்காகவே வீட்டில் அவருக்கு நான் கால் பண்ணி தொல்லை பண்ணி எனக்காக அவர் கட் பண்ணி அவர் கையால் தச்சு கொடுத்துட்டு போகிறாரு. அவர் யாருக்கும் தைக்கிறதே கிடையாது, ஆனால் நான் கால் பண்ணால் மட்டும் ஓடி வந்துடுவார். இப்போ கூட எனக்கு கால் பண்ணார். நான் இப்போ 1 மந்த்தாக ப்ளவுஸ் தைக்கலையா, எனக்கு கால் பண்ணிட்டாரு தாத்தா. 2 times கால் வந்துடுச்சு. கால் பண்ணி என்னங்க மேடம் ஆளையே காணோம் அப்படின்னாரு. ஐயோ தாத்தா, நான் இங்கே இருக்கேன், ஊரில் இருக்கேன், அதனால என்னால் தைக்க முடியல, வந்துடுவேன், நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், என்ன நேற்று விட இன்றைக்கி அழகாக இருக்கீங்க. என்னடா என்னை எப்படி சொல்கிறீங்க? நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான்டா இருக்கேன் என் கண்ணுக்கு. உங்கள் கண்ணுக்கு தான் அப்படி வித்தியாசமாக தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் எங்களால் முடியாது. ஒன்று நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே வந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க டவுட்டாக இருக்குது அப்படின்னா. இல்லைனா ஒரு 10 days லைவ் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் மெம்பர்ஷிப்பை முடிச்சுட்டு வந்து இங்கே எல்லோரும் வெறுப்பேற்றுவோம். அப்போ நீங்களாம் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிப்பீங்க.
சொல்லுடா, ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது உனக்கு வந்த காமெடி லைவ் ப்ரொபோசலு எது ஹார்ட்டா டச்சு லவ் ப்ரொபோசல் எதுன்னு கேட்குறாரு. வந்த ப்ரொபோசல் லவ்ல எது வந்து ஹாட் டச்சு எது வந்து காமெடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவரு. அப்படிதானுங்க. ஹெலமோ நிஜமா டுடே கொஞ்சம் அழகு அதிகம்தான். அது மட்டும் சொல்லுங்க, நான் இப்பயே போட்டுறேன். நல்லா இருக்கும். நம்பி வந்தோர் கைவிடப்பட மாட்டார். அதுலேயும் நீங்கள் டைமண்ட் விஐபி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் திருப்திகரமான லைவை பார்ப்பீங்க. நிலாவின் மறுபக்கம் என்ன 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 கொஸ்டின் மார்க் வைக்கிறீங்க? ஹலோ, நிலாவின் மறுபக்கத்தை நோண்டுறதுலே அவனுக்கு குறியா இருக்கானுங்கடா. இருக்கிற நேர் பக்கத்தை பார்க்கறத விட்டுட்டு மறுபக்கம் முடிஞ்சு போன கதையவே தோண்டி எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப ஹார்ட்டான லைவ் பார்க்க யாருக்கு அது ஆசை இருக்குது அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணுங்க. பிளாட்டினம் ரொம்ப கம்மி ஆக்சஸில் ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப அழகாக ரொம்ப ஹார்ட்டாக ரொம்ப கிளாமராக வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ பிளாட்டினம் சூஸ் பண்ணுங்கள். அதை விட இன்னும் அதிகமாக வேணும் மேம் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ டைமண்டு விஐபி எடுத்துக்கோங்க. என்னது எப்படிங்க சொல்ல முடியும்? இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் சரியான அடி முட்டாள்னு அர்த்தம். சரோ அது ரெஸ்டாரண்ட்டுக்காரன்ட்டா பார்த்துக்குவான், எப்படியும் படித்து கொண்டு வந்துடுவான். சரோ கமெண்ட் சரியில்லை. அட பாவீங்களா, சரோவோட மெத்தடை இவனுங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாச்சுரா. ரொம்ப திட்டுறீங்க. நான் என்னைக்குங்க திட்டிருக்கேன் செல்லம்? நான் யாரையாவது திட்டியிருக்கேன்? அப்படி என்னன்னு கூட எனக்கு தெரியாதடா. என் அளவுக்கு சிரிச்சு சிரிச்சு பைத்திய மாதிரி பேசினவங்க இந்த லைவ்ல யாருமே இல்லையே. உங்களை நான் எப்படியெல்லாம் கொஞ்சுறேன், எப்படியெல்லாம் ஆறுதலாக பேசுகிறேன். என்னைக்காவது என்னுடைய கோவத்தையும் வன்மத்தையும் உங்ககிட்ட கொட்டி இருப்பேனா? இல்லை அப்படிதான் நீங்கள் என்னை கொண்டுட்டு வந்திருக்கீங்களா? என்னை நீங்கள் எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் உங்ககிட்ட அவ்வளோ அழகாக நடந்துக்கிறேன். அதிகமான கிளாமர் இதில் இருக்குமா? விஐபி டைமண்டில் இருக்கும். ஆஃபீஸில் இருக்கீங்களா தளபதி? பட்டாசுனா வெட்டிக்கும், உன் வீடியோனா எனக்கு பிடிக்கும். என்ன பான் பிராக் ரவியா? ஐயோ ஐயோ, பால் பட்டாசு பால் பான் பிராக் ரவி. அப்புறம் பண்டாரம் மூர்த்தியா? என்ன பேர் அது? அதுலேயும் பான் பிராக் அடியில் இப்படி விட்ட உடனே வில்லன் இழுப்பாரு கதவுக்கு அடியில். ஃபேஸ் காட்டுங்க, மெம்பர்ஷிப் போடுறேன். அப்போ தேவையே இல்லை, நீங்கள் ரூட் கிளம்புங்க. லைவ்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முறை மொபைல் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சிரித்து சிரித்து என்னை சீரை பிடித்தாய். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. அன்பு பிடிக்காதவங்களுக்கு வாயில் இப்படி தான் வார்த்தை வரும். ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதே இல்லை. அப்படி கண்டுக்கிட்டா நாங்கள் இவ்வளோ காலம் இல்லை தள்ளவே முடியாது. நாங்கள்லாம் பொறுமையின் சிகரமடா. நீ கழுவி 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 ஊற்றினாலும் சாக்கடையை அள்ளி தெளித்தாலும் நீ முக்கி முக்கி சாணியை கரைச்சி ஊற்றினாலும் நாங்கள் எங்கள் வாயை திறக்கவே மாட்டோம். அமைதியை காத்துட்டு போய்கிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு அமைதியை நாங்கள் கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஜெயிச்சிருவோம். வாயால் வன்மத்தை கொட்டினவன் என்னைக்கும் வாழ்க்கையில் சாதிச்சதா சரித்திரத்திலே கிடையாதடா. சத்தியமா இன்னைக்கு பதவியேற்பு விழாவிலை பேர் சொல்லும்போது இதே மாதிரி பேர் தான் மைண்டில் வந்து போச்சு. என்ன பேர் வந்துச்சு, என்ன பதவி? ஐயோ, இன்னைக்கு எங்கள் வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கட்டு, அப்புறம் ஜியோ நெட்டு கட்டு. ஜியோ நெட் வருது, ஆனால் எங்களுக்குள்ள ஆப்ஷன் நிறையா மாறி மாறி எதுலேயே போயிட்டு லாக் ஆகி கிடக்குது. இன்னைக்கு எங்களால் நியூஸ் பார்க்கவே முடியல. 2 சவுண்டு இயர்பட்ஸு டேமேஜடா. என்ன எந்த பக்கம் டேமேஜ் ஆயிடுச்சு பாப்ஸு? எங்கள் பாப்ஸை கமெண்ட்ஸை பண்ண வைடா. என் செல்லம், என் அமுல் பேபி இப்போலாம் கண்டுக்கிறதே கிடையாது. கோவை சரலா மாதிரி சிரிக்க சொன்னா ஏன்டா அதை சொல்கிற? அந்த பேர் சொல்லாதடா, லைவ்ல யூஸ் பண்ணாதீங்க.
நாங்கள் தொடச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். நாங்கள் தொடக்க கூட மாட்டோம். சில்லுன்னு இருந்துட்டு போட்டுமே, ஏதோ ஏசியில் இருந்த மாதிரி இருக்கட்டுமே, நாங்கள் அப்படியே விட்டுடுவோம். எப்படி ஃபேஸ் வந்து க்ளோ ஆகிடும். கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி க்ரீம் போடுறதுக்கு கண்ட கண்ட இந்த மாதிரி எடுத்து போகிறது நான் சூப்பர் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் துப்பாதீங்க சார், உங்கள் ஃபோனில் தான் தெளிக்கும். இது என்ன நான் நேரில் நிற்கிறேன் துப்பி வச்சு மேலே படுறதுக்கு. என்னங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இருக்கீங்க. எல்லாம் தின்னாததை எதையோ தின்னுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் மூளையே வளர மாட்டேங்குது. சாரியை மட்டும் எடுப்பீங்களான்னு மட்டும் சொல்லுங்கள். நான் ஓ மை காட், இவங்கிட்ட நான் இதுக்கு மேலே என்னத்தை ஏங்க நீங்கள் இப்படி கேட்டால் காமனில் நான் இல்லை யாராவது நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவாங்களா? சேலையை எடுப்பீங்களான்னு கேட்குற, யாராவது எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா? நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? இல்லை லைவ் ஸ்பெஷலுங்கிறேன், அப்புறம் தனியாக கேட்குறான். அதான் நான் என்ன நினைக்கிறேன், பின்னாடி வந்து ஹோட்டல் நேம் வந்து சிப்பி ஹோட்டல்னு போட்டுட்டு பின்னாடி வந்து மெனு என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த மெனுவை இங்கே போட்டுடுறேன். கமெண்ட்ஸில் வர மெசேஜ் போடுறவங்க குணத்தை தான் சொல்லும், உன்னோட குணத்தை கிடையாது. ஸோ நோ ஃபீல் ஃபார் கமெண்ட்ஸ். அதை நான் கண்டுக்கவே இல்லை சரோமா. டுடே வெரி பியூட்டிஃபுல்மா, வெரி க்யூட். இப்போ நான் ரீல்ஸ் போடும்போது இருந்த ஃப்ரெஷ்னஸ் இப்போ என்கிட்ட இல்லை. என்னுடைய உச்சன் தலையிலேருந்து என்னோடய உடம்பு ஃபுல்லாக குப்பு 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 குப்புன்னு அப்படியே வேர்த்து அப்படியே நிற்கிது. எந்த அளவுக்கு வேர்வு பாருங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதனால தான் உங்கள் லைவை பார்க்குறதுக்கு எல்லாரும் அவங்களோட இருக்காங்க. தேங்க்யூ ஜி மாரியப்பன், தேங்க்யூ. இன்னொன்று என்ன தெரியுமா, நான் லைவுக்கு லேட்டாக வரும்போதெல்லாம் என் மனசு படப்படப்படையே நடக்கும். என்னன்னா என்னோடய ஃபேன்ஸ் நமக்காக வெயிட்டிங். என்னன்னா 10-11 மணிக்கு தூங்குறவங்க கூட 2 மணி வரைக்கும் எனக்காக முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி முழிக்க முடியுமா? இதில் எத்தனை பேர் நீங்கள் டெய்லி முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க? முடியாதுல்ல. ஒரு நாள் முழிச்சுட்டு இருப்பீங்க, 2ஆவது நாள் தூக்கம் வருதுன்னு போயிடுவீங்க. என்னோடய 2 சேனல்லையுமே சிப்பி 92 சிப்பி 922 குடைக்கல்மழை, இந்த 2லையும் நான் லைவ் ஆன் பண்ணி பேசி முடிக்கிற வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க லைவ்லேயே இருக்காங்க. காலையிலே 6 மணிக்கு எழுந்துச்சு ஆஃபீஸ் போகிறாங்க, 10 மணிக்கு நைட்டுக்கு வராங்க. அங்கேயும் ஒர்க்கு, இங்கேயும் இப்படி எவ்வளோ சிரமம் பாருங்கள். இவங்களையே எனக்கு மனசில் நினச்சிட்டோம், ஐயோ நமக்காக முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நமக்காக முழிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு நான் ரெடியாகி வருவேன் பாருங்கள். அப்பா ஒரு நிமிஷம் ஃபேன் போட்டு, ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, டேபிள் ஃபேன் அப்படி என்ன கலர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாயின் வரல, ஜாயின் வந்தால் நான் மெம்பர்ஷிப் வருவேன். ஏன் ஃபேன் ஓடல? என்ன ஆச்சு ஃபேனுக்கு? இது ஸ்லோ பண்ணாலே அப்படிதான் ஃபேன். சங்கிலியில் ஒன்று கொடுத்து வச்சிருக்கான். கடவுளை போட மாட்டேங்குது. சரி பார்ப்போம் ஃபார் த நெக்ஸ்ட். ஆனால் மோட்டர் கொதிக்குது. நான் ஸ்லோ பண்ணல ஃபேன், அது ஏதோ அப்படியே மோட்டர் நின்றுடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓவர் ஸ்பீடு கையை வைக்க முடியல, கொதிக்குது பயங்கரமா. ஓகே, நான் மேல் ஃபேன் சீலிங் ஃபேன் போட்டுக்கிறேன். சொல்லுமா, போத்தீஸில் தான் சாரீ எடுப்பேன்னு. யாருக்கிட்ட என்னென்னு? டுமாரோ தளபதி. ஓகே 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 ஓகே, பார்த்து 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 ரீல்ஸ் பார்த்தேன், லைக் போட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. போட்டு உடைக்காதீங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. இல்லை இல்லை, நான் அந்த தட்டி பார்த்தலே சார், பின்னாடி மோட்ரு பயங்கரமாக கொதிக்குது, ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ அப்படியே நின்று இருக்கு. நம்ம பேசுகிற சுவாரஸ்யத்தில் அதை கவனிக்கவே இல்லை. என்ன ஃபேன் தான் போடுறீங்களா? மியூசிக் போடுற மாதிரி இருக்குங்க. இருக்குண்டா. சரி, இன்னைக்கு ஒர்க்கெல்லாம் எப்படி போச்சு? செல்லக்குட்டி
கண்ட பக்கம் எல்லாம் கை வைக்காதீங்க, கேர்ஃபுல். பின்னாடி தானே தட்டினேன், ஒன்றும் இல்லை. செல்லங்களா சீக்கிரம் ஜாயின் பண்ணுவீங்க காய்ஸ் ஒர்க் லைவு. ஹே, கவலைப்படாதீங்க. அவனுங்க ஜாயின் பண்ணலைன்னா என்னடா, உங்களுக்கு நான் கண்டிப்பாக லைவ் வருவேன். ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா பிளாட்டினம் லைவ், யாருமே ஜாயின் பண்ணலைன்னா டைமண்ட் லைவே நான் வரேன், ஓகேவா? எனக்கு முன்னாடி எது எங்களுக்காக பேசுறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாடி, நீங்க இல்லைன்னா நான் இல்லைடா செல்லுங்களா. லூஸ் ஹேர் விட முடியுமா? லூஸில் தான் இருக்கு, சும்மா லேசாக பின்னி இருக்கேன், அவ்வளோதான். ஒன் சைடு நெக்லஸ் சூப்பர். டாக்டர் பிளஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸ்பெஷல் ஷோ லைவுங்க. உங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட்ஸ் தான், அதெல்லாம் எதுவும் இல்லாமலாம் கிடையாது. ஹீட் ஆகிடுச்சாம், அது ஸ்லோ பண்ணாலே வந்து என்ன ஆகுது, இந்த ஃபேன்ஸ் இது வந்து 3 ஆப்ஷன் இருக்கா. அந்த சங்கிலி மாதிரி இப்படி இழுப்போம்ல, அந்த டைப் ஃபேனு. அது வந்து கொஞ்சம் இழுத்து ஸ்லோவாக ஓடுச்சுன்னா இந்த மாதிரி நின்றுடுது, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் ஓடுது. அது எனக்கும் தெரியும் பட்டோம், நான் அவங்கள ஜாயின் பண்ண சொன்னேன் பட்டோம். மெம்பர்ஷிப் போடவா வேண்டாமா? ஜாயின் பண்ணுங்க. ஷோ பார்க்க ஆசை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. பார்க்க விருப்பம் இல்லைன்னா வேற சேனலில் ஜாயின் பண்ணி ஏமாந்து நில்லுங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி மட்டும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க गाइस. ஷோ பார்க்க ஆசை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க, இல்லாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லைவை பார்த்துட்டு 2 மணிக்கு மேலே எல்லோரும் தூங்குவாங்க. ஆனால் நான் 2 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போய் எனக்கு தூக்கமே இல்லை. புரியுது சங்கர், நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் சங்கிலி கருப்பா ஃபேன்ஸா? யுவர் சாரி கலர் நல்லா இருக்கு. வெங்கடேஷ் மெம்பர்ஷிப் இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற டேபிள் ஃபேனு 2 ரோப் இருக்கும், 1 ஸ்விங் 1 ஸ்பீட் தானே? அதெல்லாம் இல்லை செல்லும். பெடஸ்டல் ஃபேன், இது நிற்கிற ஃபேன். அதில் வந்து மேலே சுவிட்சை போட்டுட்டு இந்த சங்கிலி இழுத்தா தான் ஃபேனே ஓடும். அதான் அந்த வால் ஃபேன்லாம் பழைய டெக்னிக் இருக்கலாம், அந்த மாதிரி. ஜாயின் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டிங்களா, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் முடிய போகுது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ராயல் கண்டென்ட் சரியில்லை, அது ஒரு 2-3 தடவை அப்படி தான் ஆகுது. ஸ்லோ பண்ணி ஓடும்போது ஃபேன் ஆஃப் ஆயிடுது. சாமி மச்சான், ஹலோ ரவி. ஹாய் ரவி, சொல்லுங்க ரவி, எப்படி இருக்கீங்க? மானே மானே பொன்மானேவா? இடையில மானே பொன்மானே தேனிலாம் பொண்ணுமா? ப்ளீஸுங்க ரிப்ளை பண்ணுங்க, எனக்கு பர்சனல் போட்டால். ஆமாங்க, ஏங்க பர்சனல் லைவில் ஜாயின் பண்ணுறவங்க பர்சனலாக அவங்க எப்படி ஆசைப்பட்றாங்களோ, அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த லைவ் கன்ஃபார்ம் உண்டு. அதே மாதிரி அவங்க என்கிட்ட பேசலாம், நானும் அவங்கக்கிட்ட பேசலாம் பர்சனலாக. தனியாக தான் லைவ் பார்ப்பாங்க, தனியான ஆக்சஸ் தான் அது. இஷ்டம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூடிட்டு தாங்க இருக்குது, நாங்கள் மூடிட்டு தான் இருக்குது. நீங்கள் தான் அங்கே ஏதோ திறந்து வச்சுருக்கீங்க. நாங்கள் பாருங்கள், உங்கள் ஒய்ஃப் சத்தம் போடுறாங்க பாருங்கள். டின்னர் ரெடி ஆச்சா இல்லையா? ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்ருக்காங்க, குரல் கேட்குது. நான் சாப்பிட்றேன், ஒன்றும் அவசரம் இல்லை. எதுவும் வயிறு ஒரு மாதிரி இருக்குது, பவன்ட்டா குடிச்சிட்டு தான் வந்தேன். இது சமோசா சாப்பிட்டோம், ஒரு 7:30 மணி இருக்கும். ரசகுல்லா ஒரு 2 சாப்பிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு சமோசா ஒரு 8-10 இருக்கும், அப்போது சாப்பிட்டோம். அப்புறம் இப்போ வீட்டுக்கு வந்து வந்துட்டோம், அவ்வளோதான். நடுவில் டீ எங்கேயும் குடிக்கல, வெறும் டீ டைமாக வருது. டீ டைமில் டீ நல்லாவே இருக்காதுங்க.
ஆ ராயல் சொல்லுங்க ராயல். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ராயல், தேங்க்யூ. ஏதோ கரண்ட் வேலையை பற்றி பேசுகிறாங்க, நமக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு கூட தெரியாது ஈபிக்காரே. செல்லக்குட்டி எனக்காக ஒரு கிஸ் கொடு. புருஷோத்மன் அப்படிங்களா? தேங்க்யூ தேங்க்யூங்க. கொஞ்சம் சாரி ஏட்டா. சமோசா போண்டா இது அவ்வளோதான். கடை மூடாதான். சின்ன சமோசாடா, பெருசெல்லாம் இல்லை, சின்னது தான். வீட்டுக்கு வந்து நம்ம டீ குடிப்போம்ல டம்ளர், அதில் தான் பவன்ட்டா குடித்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளோ பெருசெல்லாம் நான்லாம் ஆனால் டீயே ஒரு இனுக்கு தான் குடிப்பேன். கரெக்டாக 10 முடக்குலேயே அது ரொம்ப இன்னும், அதுக்கு மேலே குடித்தா ஊற்றிடுவேன் கீழெல்லாம். எல்லாம் கடைக்கு போகிறோமே, இவ்வளோ பெரிய கப்பு கொண்டு வந்து வச்சாங்கன்னு வச்சுக்க, 2 முடக்கு குடிச்சிட்டு கீழே ஊற்றிட்டு தான் குடிச்சிட்டு வருவோம். அதெல்லாம் அவ்வளோலாம் பிடிக்க மாட்டேன், உடம்புக்கு கிடையாது. சும்மா அந்த செகண்டுக்கு கொஞ்சம் ஒரு தலைவலி. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க வேண்டாம். குணா மெழுகு பொம்மை அழகா இருக்கே. சரி. ஆவல் தான், ஆவல் தான், ரொம்ப பெரிய ஆவல் தாங்க உங்களுக்கு. காய்ஸ் ஜாயின் பண்ணுங்க, யாருக்காவது விருப்பம் இருக்கா? லைவ் முடிய போது இன்னும் 14 நிமிஷம் தான் இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைபாவது பண்ணிக்கோங்க. மச்சான் நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன், நீ எப்பவும் ஒரே மாதிரி இருக்க, எங்க ஃபிட்டா சீக்ரெட் சொல்லி மச்சான். அப்படியே தெரியும். ஏங்க சும்மா அந்த 1 வருஷம் 2 வருஷத்துலலாம் எப்படிங்க வயசாகுமோ? அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தாங்க வயசேறும், அந்த மாற்றம் வரும். அப்படியே ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ ஒரு 2-3 இயர்ஸ்லலாம் எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும்? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க செல்ல குட்டிங்களா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். யாரு ராயல்? யார் சொல்றீங்க? ஓ இந்த டெம்மா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க காய்ஸ். கதிர்வேல் பிளாக் பண்ணியாச்சு. அப்பா கமெண்ட் செக்ஷனே மறைக்கிறான்ல. நாங்கள்லாம் ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணாலே வந்து ஒயிட்டே காட்ட மாட்டேங்குது. அவன் எப்படி போட்டுக்கிட்டே இருக்கான், அதான் எனக்கும் ஒன்றும் புரியல மோனி. நான் கமெண்ட்ஸ் பண்ணாலே வர மாட்டேங்குது. இவனுங்க இந்த மாதிரி ஃபேக்குங்க மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணால் மட்டும் அப்படியே கன்ஃபியூஸாக வந்துக்கிட்டே இருக்கியா? நான் ஆமாம். செல்லக்குட்டிங்களா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் முடிய போதும் இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ரீல்ஸ் சாங் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நான் அந்த படம் பார்க்கும்போது திடீர்னு கையை வெளியில் அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு சாங்கை கேட்டுகிட்டே வந்தேன். அப்போ இந்த சாங் வந்தது, என்னமோ தெரியல, அப்படியே மெய் மறந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த சாங்கை கேட்டால் ஒரு மாதிரி லவ் ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி ஆகுது அப்படியே. ஆனால் லவ்வர் யாரும் கூட கிடையாது, ஆனால் லவ் ஃபீல் மாதிரி வருது, அது சொல்ல தெரியல எப்படி அது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? கிடையாது போலீஸ்லே கண்டு யாரும் ஏமாறாதீங்க. சிற்பி 922 குடைக்கல் மழை நம்மளோட செகண்ட் சேனல் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. SIRRPII 922 குடைக்கல் மழைன்னு யூடியூப்பில் சொல்லுங்கள். சிற்பி 922 குடைக்கல் மழைன்னு சொல்லுங்கள். நம்மளோட செகண்ட் சேனல் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க, நான் அதில் வரேன். ஓகே, கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் வருவேன்.